பாக்யராஜ் அப்படின்ற ஒருத்தர் நம்ம எப்படி கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாக்யராஜ் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த டைரக்டர். அது மட்டும் இல்ல முன்னாடி வந்துட்டு நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் படத்துல கூட வந்துட்டு ரொம்ப அமைதியானவருங்க. ஆமா, அவர் படத்துல எல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மென்மையாகவும் வெகுளித்தனமான கேரக்டர்லயே தான் வந்துட்டு நடிச்சுட்டு போயிடுவாரு. இவரை வந்துட்டு வில்லனா யாராலுமே பார்க்கவே முடியாதுங்க. அப்படி பார்த்தாலும் அந்த படம் வந்துட்டு ஓடுமா ஓடாதான்றது மிகப்பெரிய டவுட் தான். ஆனா அதற்கான நல்ல நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு வில்லனா ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது வெறும் பிளான மட்டும் இல்லாம உண்மையிலேயே வந்துட்டு பாக்யராஜ் ஒரு படத்துல வில்லனாவும் நடிக்க போறாங்க. ஹீரோ யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க. ஆமாங்க, நம்மளோட விஷால் தான் ஹீரோ. விஷால் நடிப்பில் மிஷ்கின் இயக்கத்தில் உருவாகி வரும் துப்பறிவாளன் படத்துல விஷாலுக்கு வில்லனா மிரட்டி இருக்கான் நம்மளுடைய பாக்யராஜ். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல விஷாலுக்கு பயங்கரமான நெருக்கடி கொடுக்குறாங்க. சில நேரத்துல வந்துட்டு விஷால அடிக்கிற மாதிரிலாம் கூட ஷூட் இருக்கா. பாக்யராஜ் வந்துட்டு இப்படி வில்லன் கேரக்டர்ல இந்த மாதிரி அசத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லையாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல பாக்யராஜ் சார் மிகச்சிறந்த வில்லனா வந்துட்டு இருக்காராம். இது வரைக்கும் பாக்யராஜ் சார் ஆக்டர், அதுக்கப்புறமா வந்துட்டு டைரக்டரா பார்த்தவங்களுக்கு இப்போ பாக்யராஜ் சார் வில்லனா பார்த்ததுக்கு அப்புறமா பாக்யராஜ் சார இதனால் வரைக்கும் வில்லனா பார்க்க மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஏமாந்து போற அளவுக்கு வந்துட்டு இந்த படத்துல பாக்யராஜ் சார் வில்லன் கிட்ட அந்த அளவுக்கு நச்சுன்னு போயிருக்காங்க. இப்படி ஒரு மாற்றத்தை பாக்யராஜ் சார் கிட்ட வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லையா. இதுக்கு அவருக்கு பல பேர் வந்துட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.